தபசு காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். சர்வேஸ்வரன் இதற்கு மேல் நம் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்கிற அளவிற்கு நாம் கட்டிக்கொள்கிற பாவங்களின் எண்ணிக்கையின் பேரில் அல்போன்ஸ் மேரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். நீ உன் தேவனாகிய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக. இன்றைய சுசேஷத்தில் நமது ஆண்டவர் தாமே பசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கிறதை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை பரிசுத்த நகரத்தின் தேவாலய உச்சியில் நிறுத்திய பசாசு அவரிடம், சர்வேஸ்வரனுடைய சுதனானால் கீழே குதியும், ஏனெனில் உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு சர்வேஸ்வரனுடைய தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று கூறியது. அதற்கு திவ்ய கர்த்தர் பசாசிடம், உன் தேவனாகிய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக என்று மீளவும் எழுதியிருக்கிறது என்றார். இன்றைய மத்திய சுசேஷத்தில் வாசிக்கிறோம். சோதனைகளை எதிர்ப்பதற்கு பாடுபடாமல் தன்னையே பாவத்தில் கைவிடுகிறவன் அல்லது குறைந்தபட்சமாக அந்த சோதனைகளை வெல்வதற்கான சர்வேஸ்வரனுடைய உதவி கூட கேட்காமல் இருந்து இந்த சரிவிலிருந்து தன்னை ஆண்டவர் ஒரு நாள் தன் பக்கமாக இழுத்து விடுவிப்பார் என்று நம்புகிற பாவியானவன் புதுமைகள் செய்யும்படியாக சர்வேஸ்வரனை சோதிக்கிறான். அல்லது அதைவிட அதிகமாக பொதுவில் கிறிஸ்துவர்களுக்கு வழக்கமாக அருளப்படாத அசாதாரணமான தேவ இரக்கத்தை சர்வேஸ்வரன் தனக்கு காண்பிக்கும்படி ஆசிக்கிறான். சர்வேஸ்வரன் சகல மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறார் என்று அப்போஸ்தலரான சின்னப்பர் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் நிருபத்தில் கூறுகின்றார். ஆனால் சர்வேஸ்வரன் நாம் எல்லோரும் நம் சொந்த ரட்சணித்திற்காக உழைக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்டிருக்கிறார். குறைந்தபட்சமாக நாம் நம் ஞான சத்துருக்களை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை நாம் சுவீகரித்து அனுசரிக்கவும் ஆண்டவர் நம்மை நம் பாவங்களுக்காக மனசாப்படுவதற்காக அழைக்கும்போது உடனடியாக நாம் சர்வேஸ்வரன் கீழ்ப்படியவும் வேண்டும் என்று ஆசிக்கின்றார். பாவிகள் சர்வேஸ்வரன் அவர்களை அழைப்பதை கேட்கின்றனர். ஆனால் ஆண்டவருடைய அழைப்புகளை மறந்து விடுகின்றனர். அவரை தொடர்ந்து மனநோகச் செய்கின்றனர். ஆனால் சர்வேஸ்வரன் அவற்றை மறக்கிறதில்லை. அவர் நமக்கு அருளும் தேவரப்பிரசாதங்களின் எண்ணிக்கையை குறித்து வைக்கிறார். அதேபோல் நாம் எத்தனை பாவங்களை கட்டிக்கொள்கிறோம் என்று நம் பாவங்களின் எண்ணிக்கையையும் குறித்து வைக்கிறார். ஆகையால் சர்வேஸ்வரன் நமக்கு குறித்து வைத்த கால நேரம் வந்ததும் அவர் நமக்கு அருளுகிற தேவ வரப்பிரசாதங்களை நிறுத்தி விடுவார். அதன்பின் நம் பாவங்களுக்கான துப்புரவு தண்டனையை நம்மேல் அனுப்ப துவக்குவார். இந்த பிரசங்கத்தில் பாவங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை அடைந்ததும் சர்வேஸ்வரன் இனி நம் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்பதை பற்றி விளக்குவேன். இதை கவனமாக கேள். அஸ்டர் பேசில், அஸ்டர் ஜெரோம், அஸ்டர் கிறிசோஸ்தம் அர்லப்பர், அஸ்டர் அகோஸ்தினார் மற்ற அநேக ஞான தந்தையர்கள் தேவரீர் சகலத்தையும் அளவோடும் கணக்கோடும் நிறையோடும் நடத்தினீர் என்கிற பரிசுத்த வேதாகமத்தின் ஞானாகம வார்த்தைகளின் பிரகாரம் சர்வேஸ்வரன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஜீவிய காலத்தின் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார் என்றும் அவனுக்கு தேவையான ஆரோக்கியம் மற்றும் திறமையின் அளவையும் எவ்வளவாக அவனுக்கு அளிக்க வேண்டும் என்பதையும் அவர் மன்னிக்கக்கூடிய ஒவ்வொருவனுடைய பாவங்களின் எண்ணிக்கையையும் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார் என்றும் அந்த எண்ணிக்கையை அவனுடைய பாவங்கள் அடைந்து விட்டால் அதற்கு மேல் அவனுடைய பாவங்களை சர்வேஸ்வரன் மன்னிக்க மாட்டார் என்றும் கற்பிக்கின்றனர். இதை பற்றிய அகோஸ்தினார் நம்மட்டில் மிக நீண்ட காலமாக சர்வேஸ்வரன் பொறுமையோடு இருக்கிறதை நாம் ஏற்புடைய காரியம் என்று உணர்கிறோம். ஆனால் அதற்கான காலம் முடிந்ததும் நம் பாவங்களை சர்வேஸ்வரன் அதற்கு மேல் மன்னிக்க மாட்டார் என்று கூறுகின்றார். சர்வேஸ்வரன் ஒரு குறிப்பிட்ட பாவங்களின் எண்ணிக்கை வரை நமக்காக காத்திருப்பார். அதன் பிறகு அவர் நம்மை விட்டு சென்று விடுவார் என்று யுசேபியூஸ் கூறுகின்றார். ஆண்டவர் என்னை இருதயம் நொந்தவர்களை குணப்படுத்த அனுப்பினார் என்று இசையாஸ் ஆகமத்தில் வாசிக்கிறோம். பிரமாணிக்கமுள்ள இருதயத்துடன் தங்கள் ஜீவியத்தை திருத்துவதற்கு ஆசைக்கிற பாவிகளை குணப்படுத்த சர்வேஸ்வரன் தயாராயிருக்கிறார். ஆனால் பிடிவாதமாக பாவத்தில் நிலைத்திருக்கிற பாவியின் மேல் சர்வேஸ்வரன் இரக்கம் கொள்ளக்கூடாமல் இருக்கிறார். சர்வேஸ்வரன் பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் பாவங்களால் அவரை மனநோகச் செய்ய தீர்மானித்திருக்கிற பாவிகளை மன்னிக்க கூடாமல் இருக்கிறார். சர்வேஸ்வரன் ஒருவனுக்கு 100 பாவங்களை மன்னிக்கிறார். அதே சமயம் மற்றவர்கள் 3 அல்லது 4 பாவங்களை கட்டிக்கொண்டதும் அவர்களிடமிருந்து உயிரை வாங்கி அவர்களை நரகத்துக்கு அனுப்புகிறார். ஏன் அவ்வாறு செய்கிறார் என்று நாம் சர்வேஸ்வரனிடம் காரணம் கேட்க முடியாது. தமாஸ்கு நகரத்தின் 3-4 பாதகங்களை பற்றி
அதற்கு யாம் விதித்த தண்டனையை மாற்ற வரியோம் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக சர்வேஸ்வரன் தாமே கூறினார். இதில் சர்வேஸ்வரனுடைய நியாய தீர்ப்புகளை நாம் ஆராதிக்க வேண்டும். மேலும் அப்போஸ்தலருடன் சேர்ந்து தெய்வ ஞானம், அறிவு இவைகளின் திரவிய பொக்கிஷம் எவ்வளவு ஆழமானது, அவருடைய நியாய தீர்ப்புகள் எவ்வளவோ புத்தி கெட்டாதவைகளுமாய் இருக்கின்றன என்று ரோமையருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிப்பது போல் கூற வேண்டும். சர்வேஸ்வரனிடமிருந்து மன்னிப்பை பெறும்போது பாவி அதை சர்வேஸ்வரனுடைய தூய இரக்கத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். அவரிடமிருந்து துப்புரவு தண்டனையால் தண்டிக்கப்படுகிறவர்கள் நீதியுடன் தண்டிக்கப்படுகின்றனர் என்று அகோஸ்தினார் கூறுகின்றார். முதல் தடவை சர்வேஸ்வரனை பாவத்தினால் மனநோய் செய்த எவ்வளவு அநேக மனிதர்களை சர்வேஸ்வரன் நரகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு 5 வயது சிறுவன் புத்தி விவரம் வந்தவுடன் கூறிய ஒரு தேவதூஷணத்திற்காக பசாசினால் பிடிக்கப்பட்டு நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான் என்று கிரகோரியார் கூறுகின்றார். 12 வயதுடைய ஒரு சிறுவன் முதல் பாவத்தை கட்டிக்கொண்ட பிறகு நித்திய கேட்டின் நரகத்தை அடைந்தான் என்றும், ஒரு 8 வயது சிறுவன் முதல் பாவத்தை கட்டிக்கொண்ட பிறகு நரகத்தில் விழுந்தான் என்றும் மாபெரும் தேவ ஊழியரான புளோரன்ஸ் நகரைச் சேர்ந்த பெனடிக்டா என்பவருக்கு மகாபரிசு தேவமாதா தாமே வெளிப்படுத்தினார்கள். நான் இளைஞன், என்னை விட மிக அதிக எண்ணிக்கையில் பாவங்களை கட்டிக்கொண்ட மற்ற அநேகர் உள்ளனர் என்று நீ கூறுகிறாய். ஆனால் நீ சர்வேஸ்வரனை மனநோக்கு செய்யும்படி பாவம் செய்தால் நீ கூறும் இந்த காரணத்திற்காக நீ மனசாப்படும் வரை சர்வேஸ்வரன் காத்திருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறாரா? ஒரு அத்தி மரத்தில் கனிகள் இல்லாததினால் ஆண்டவர் முதல் முறை பார்த்தபோதே அந்த மரத்தை சபித்தார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் எக்காலமும் காய்க்காமல் போகட்டும் என்றார். அச்சணமே அத்திமரம் பட்டு போயிற்று என்ற மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அதனால் ஒரு சாவான பாவத்தை கட்டிக்கொள்கிற நினைவின் பேரில் அச்சை நடுக்கம் கொள்ள வேண்டும். அதுவும் ஏற்கனவே அநேக சாவான பாவங்களை கட்டிக்கொண்டதற்கான குற்ற உணர்வில் இருக்கும் போது இன்னொரு சாவான பாவத்தின் மட்டில் பேரச்ச நடுக்கம் கொண்டிருக்க வேண்டும். பொறுக்கப்பட்ட பாவங்களை பற்றி அச்சமற்றிராதே, பாவத்தின் மேல் பாவத்தை கட்டிக்கொள்ளாதே என்று சர்வப்பிரசங்க ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஓ பாவியானவனே, சர்வேஸ்வரன் என் மற்ற பாவங்களை மன்னித்து விட்டார், நான் இன்னொரு பாவத்தை செய்தால் அவர் அதையும் மன்னித்து விடுவார் என்று கூறாதே. ஏனெனில் மன்னிக்கப்பட்ட பாவத்துடன் நீ கூடுதலாக இன்னொரு பாவத்தை கட்டிக்கொண்டால் இப்புதிய பாவம் உன் முந்தைய குற்றத்துடன் சேர்ந்து விடுவதால் மன்னிக்கக்கூடிய உன் பாவங்களின் எண்ணிக்கை அடைந்துவிடக்கூடும் என்பதால் நீ நித்திய நரக தண்டனைக்கு கைவிடப்படுவாய். இக்கருத்தை பற்றி பின்வரும் பரிசுத்த வேதாகம பகுதி எவ்வாறு மிக தெளிவாக விளக்குகிறது என்பதை பார். தீர்வை நாள் வரும்போது பாவங்கள் நிறைந்த பிறகு தண்டிக்கலாம் என்று அவர்கள் மட்டில் ஆண்டவர் பொறுமையாயிருக்கிறார் என்ற மக்கபேயர் ஆகமத்தில் வாசிக்கிறோம். பாவங்களின் தொகை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை அடையும் வரை சர்வேஸ்வரன் பொறுமையுடன் காத்திருக்கிறார். அதன் அளவை ஒருவனுடைய குற்றங்கள் நிறைவு செய்தால் அதன் பின் சர்வேஸ்வரன் பொறுத்திராமல் உடனே அந்த பாவியை துப்புரவு தண்டனையால் தண்டிக்கின்றார். என் குற்றங்களை எல்லாம் ஒரு பையிலே கட்டி முத்திரை போட்டு பத்திரமாக வைத்தீர் என்று இதை பற்றியே மகாத்மாவான யோபு கூறுகின்றார். பாவிகள் அவருடைய பாவங்களின் எண்ணிக்கையை கணக்கு பார்க்காமல் பாவங்களை அதிகமாக கட்டிக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அவருடைய பாவங்களை சர்வேஸ்வரன் எண்ணுகின்றார். அறுவடையின் காலம் வந்தபோது, அதாவது அதன் எண்ணிக்கை மன்னிக்கக்கூடாத பாவங்களின் எண்ணிக்கை நிறைவை அடையும் போது சர்வேஸ்வரன் அவர்கள் மேல் பழி வாங்குவார். வெள்ளாண்மை முதிர்ந்திருத்தலால் அறிவாளை பிரயோகம் செய்யுங்கள் என்று யோவேல் ஆகமத்தில் வாசிக்கிறோம். இதை பற்றி அநேக உதாரணங்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கலாம். எபிரேயர்களை பற்றி சர்வேஸ்வரன் ஓரிடத்தில் நம்மை ஏற்கனவே 10 முறையும் பரீட்சித்து நம் கட்டளைகளை மீறியிருக்கிற மனிதர்கள் எல்லோரும் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை காண மாட்டார்கள் என்று கூறுவதை எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். மற்றொரு இடத்தில் சர்வேஸ்வரன் அமோரியர்களுக்கு எதிரான பழிவாங்குதலை அடக்கிக் கொண்டதாக கூறுவதை வாசிக்கிறோம். ஏனெனில் அவர்களுடைய பாவங்களின் எண்ணிக்கை நிறைவடையாததால் அவர் அவர்களை பழிவாங்காமல் விட்டார். ஏனெனில் அமோரியருடைய பாவக்கரங்களின் அளவு இன்னும் நிறைவாகவில்லை என்று ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம். மேலும் பழைய ஏற்பாட்டில் சவுலின் உதாரணத்தை பார்க்கிறோம். 2வது முறையாக சர்வேஸ்வரனுக்கு கீழ்ப்படியாத போது அவர் சவுலை கைவிட்டார். தன் சார்பாக சர்வேஸ்வரனிடம் மன்றாடும்படி சாமுவேலிடம் சவுல் மன்றாடி வேண்டிக் கொண்டான். இப்போது நீர் தயவு பண்ணி என் பாவத்தை மன்னித்து நான் ஆண்டவரை பணிந்து ஆராதிக்கும்படிக்கு என்னுடன் திரும்பி வாரும் என்று கெஞ்சினான் என்ற அரசராகமத்தில் சவுல் சாமுவேலிடம் கெஞ்சி வேண்டிக் கொண்டதை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் சர்வேஸ்வரன் சவுலை கைவிட்டு விட்டார் என்பதை அறிந்திருந்ததால் சாமுவேல் அவனிடம்
நீர் ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளினதால் ஆண்டவர் உம்மையும் தள்ளிவிட்டார். ஆதலால் நான் உம்முடன் வரமாட்டேன் என்று சாமுவேல் கூறுவதை முதல் அரசராகமத்தில் வாசிக்கிறோம். வேதாகமத்தில் பல்தசார் என்ற இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கிறோம். ஜெருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை பல்தசார் அரசன் தீட்டுப்படுத்தியதால் மானே தேக்கல் பாரேஸ் என்று சுவற்றில் ஒரு கை எழுதுவதை பார்த்தான். இவ்வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கண்டறியும்படியாக தானியேல் தீர்க்கதரிசி அரசவைக்கு கூட்டி வரப்பட்டார். தானியேல் தீர்க்கதரிசி இம்மூன்று வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் விளக்கினார். தேக்கேல் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை விளக்கும்போது, தேக்கேல் என்பது நீர் தராசில் நிற்கப்பட நீர் லேசாயிருந்தீர் என்ற அரசனை பார்த்து தானியேல் கூறுவதை தானியேல் ஆகமத்தில் வாசிக்கிறோம். இவ்விளக்கத்தின் மூலமாக தானியேல் அரசனுடைய பாவங்களின் எடை அதிகரித்ததால் தராசின் எடையை தேவநீதியானது இறங்கும்படி செய்தது என்பதை அரசனுக்கு விளங்கிச் செய்தார். அன்று ராத்திரியில் தானே கல்தேய அரசனான பல்தசார் கொலை செய்யப்பட்டான் என்பதை தானியேல் ஆகமத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவோ பாவிகள் தொடர்ந்து இதே கதியை அடைந்திருக்கின்றனர். பாவிகள் மறிக்கும்படியாக தண்டிக்கப்பட்டு நரகத்தில் விழும் வரை சர்வேஸ்வரனை மனநோக செய்யும்படியாக பாவாக்கிரமத்திலேயே நிலைத்திருந்து அவளுடைய பாவங்களின் எண்ணிக்கை அதன் நிறைவை அடையும் வரை பாவ ஜீவித்திலேயே நிலைத்திருக்கின்றனரே. தங்கள் நாளெல்லாம் சுகத்தில் போக்கி ஒரு சனப்பொழுதில் பாதாளத்தில் இறங்குகிறார்கள் என்று யோபு ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, சர்வேஸ்வரன் உங்களை நரகத்திற்கு அனுப்புவதற்கு நீங்கள் இன்னொரு சாவான பாவத்தை கட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அஞ்சி நடுநடுங்குங்கள். சர்வேஸ்வரன் உடனுக்குடன் பாவிகள் அவரை நிந்திக்கும் அந்த சன நேரத்திலே துப்புரவு தண்டனையால் பாவிகளை தண்டிப்பாரே ஆகில் இவ்வளவாக அவர் மனிதர்களால் நிந்திக்கப்படாமல் வெறுக்கப்படாமல் இருப்பார் என்பதை அப்போது நாம் பார்ப்போம். ஆனால் அவர்கள் வேத கற்பனையில் மீறும்போது சர்வேஸ்வரன் அந்த சனமே தண்டிக்காமல் இருப்பதால் தமது தெய்வரக்கத்தினால் தமது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவருடைய மனம் திரும்புதலுக்காக காத்திருப்பதாலும் பாவிகள் தொடர்ந்து சர்வேஸ்வரனை மனநோக செய்ய துணிந்திருக்கின்றனர். துஷ்டர்கள் சீக்கிரத்தில் நிக்கிரகம் செய்யப்படாமையினாலே மனுபுத்திரர் பயமில்லாமல் பாவத்தில் விழுகிறார்கள் என்று சங்க பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சர்வேஸ்வரன் நம்மேல் பொறுமையுடன் இருந்த போதிலும் என்றென்றைக்குமாக பொறுமையுடன் இருக்க மாட்டார் என்கிற உண்மையினால் நாம் இயக்கப்பட வேண்டும் என்பது அவசியமாகிறது. தனது முந்தின சந்தர்ப்பங்களைப் போலவே பிலிஸ்தியர்களுடைய கண்ணிகளிலிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்திருந்த சாம்சன் டிலேலாவினால் மயக்கப்படுவதில் தொடர்ந்து நிலைத்திருந்தான். முன்போல் அல்லோ நான் சங்கிலிகளை புடைத்து புறப்பட்டு போவேன் என நியாயாதிபதிகள் ஆகமத்தில் சாம்சன் ஆண்டவர் அவனை விட்டு அகன்று போனார் என்பதை அறியாமல் கூறுவதையும் எதிரிகளால் அவன் இறுதியாக பிடிக்கப்பட்டு உயிரை இழந்ததையும் வாசிக்கிறோம். ஆகையால் தொடர்ந்து இடைவிடாமல் பாவங்களை கட்டிக்கொண்டு வருகிறேன், சர்வேஸ்வரன் என்னை தண்டிக்கவில்லை என்று நீ கூறாதிருக்கும்படியே ஆண்டவர் முன்னை எச்சரிக்கிறார். பாவம் செய்தேன், அதனால் எனக்கு உண்டான தீமை என்ன என்று சொல்லாதே, ஏனெனில் உன்னத கடவுள் பொறுமையுடன் தண்டிப்பார் என்று சர்வ பிரசங்கியார் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சர்வேஸ்வரன் பொறுமையுடன் இருப்பார். அதன் பின் பாவியை அவருடைய முதல் பாவத்திலிருந்து கடைசி பாவம் வரைக்குமான குற்றத்திற்காக தண்டிப்பார். சர்வேஸ்வரன் எவ்வளவு அதிக காலமாக பொறுமையுடன் காத்திருந்தாரோ அவ்வளவு அதிக கடினமாக அவருடைய பழி வாங்குதல் இருக்கும். ஆகையால் அச்சிஸ்டர் கிறிஸ்தோஸ்தம் அருளப்பர் கூறுவதற்கேற்ப சர்வேஸ்வரன் உடனடியாக பாவிகளை தண்டிக்கும் போது நாம் அவர் மேல் கொண்டிருக்கும் பயத்தை விட அவர் பாவிகள் மட்டில் அதிக பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் மேல் அதிக பயத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் சர்வேஸ்வரன் எவர்கள் மேல் அதிக இரக்கத்தை காண்பிக்கிறாரோ அவர்கள் அவரை மனநோகச் செய்வதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சர்வேஸ்வரன் அவர்களை மகா கடுமையான கண்டிப்பிற்குரிய தண்டனையால் தண்டிப்பார் என்று கிரகோரியார் கூறுகின்றார். இத்தகைய பாவிகளை அடிக்கடி சர்வேஸ்வரன் திடீர் மரணத்தினால் தண்டிப்பார். அவர்கள் மனஸ்தாபப்படுவதற்கான நேரத்தை சர்வேஸ்வரன் அவளுக்கு அனுமதிக்க மாட்டார் என்று அதே வேதபாரகரான கிரகோரியார் கூறுகின்றார். எவ்வளவு மகாபெரிய ஞான ஒளியை அவளை மனம் திரும்புதலுக்காக சர்வேஸ்வரன் சில குறிப்பிட்ட பாவிகளுக்கு அருளுவாரோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் ஞான குருட்டுத்தனத்தையும் பாவ ஜீவியத்தில் நிலைத்திருக்கும் பிடிவாதத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அவர்கள் அறியாது இருந்தால் அவர்கள் நலமாயிருக்கும் என்று தலைமை அப்போஸ்தலரான ராயப்பர் பிரசங்கிக்கின்றார். ஞான ஒளியை பெற்ற பிறகும் கூட
தங்களுடைய அசுத்தத்திற்கே, அதாவது தாங்கள் கக்கினதற்கே திரும்பி செல்கிறவர்கள் நிர்பாக்கிய பாவிகளாக இருக்கின்றனர். இத்தகைய பாவிகள் மறுபடியும் மனந்திருப்பப்படுவது என்பது ஒழுக்க ரீதியாக கூடாத காரியம் என்று சின்னப்பர் கூறுகின்றார். ஏனெனில் ஒரு விசை ஞான ஒளி அடைந்தும் பரம கொடையை சுவை பார்த்தும் இஸ்பிரித்து சாந்துவின் வரங்களை பெற்றும் தவறினவர்கள் மனந்திரும்பி புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் என்று சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தில் நமக்கு போதிக்கின்றார். அப்படியென்றால் பாவியே, நமது ஆண்டவர் கூறும் அறிவுரையை கவனித்துக்கள். மகனே, பாவம் செய்தாயோ? திரும்பவும் செய்யாதே, ஆனால் நடந்தவைகள் உனக்கு மன்னிக்கப்படும்படியாக மன்றாடு என்று சர்வபிரசங்கி ஆகமத்தில் சர்வேஸ்வரன் நம்மிடம் கூறுகின்றார். மகனே, நீ ஏற்கனவே கட்டிக்கொண்ட பாவங்களுடன் சேர்க்கும்படியாக புதிதாக பாவங்களை கட்டிக்கொள்ளாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்டு மன்றாடு. இதற்கு மாறாக இன்னொரு சாவான பாவத்தை நீ கட்டிக்கொள்வாயானால் உனக்கு எதிராக தேவ இரக்கத்துடைய கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். உன் ஆத்துமம் நித்தியத்திற்குமாக இழக்கப்படலாம் என்பதை கருத்தில் கொண்டிரு. அப்படி என்றால் பிரிய சகோதரரே, உன்னை பாவத்தில் விழத்தாட்டும்படியாக மறுபடியும் பசாசு உன்னை சோதிக்கும் போது உனக்கு நீயே இப்படி கூறுவாயாக: சர்வேஸ்வரன் இனிமேல் என் பாவங்களை மன்னியாமல் போனால் என் நித்திய கதி என்னவாய் போகும்? இதற்கு பதிலாக பசாசு உன்னிடம், பயப்படாதே, சர்வேஸ்வரன் இரக்கமுள்ளவர் என்று கூறும். அதற்கு பசாசிடம் நீ கூற வேண்டிய பதில் இதோ: நான் மறுபடியும் பாவத்தை கட்டிக்கொள்வேன் ஆகில் சர்வேஸ்வரன் எனக்கு இரக்கம் காண்பிப்பார் அல்லது எனக்கு மன்னிப்பு அளிப்பார் என்று கூறுவதில் என்ன நிச்சயத்தன்மை அல்லது சாத்தியக்கூறு உள்ளது? ஏனெனில் ஆண்டவருடைய அழைப்புகளை வெறுத்து புறக்கணிக்கிறவர்களுக்கு எதிராக ஆண்டவர்தாமே, நான் கூப்பிட்டேன், நீங்கள் கேட்க மாட்டோம் என மறுத்தீர்கள். நீங்கள் என் ஆலோசனை அனைத்தையும் இகழ்ந்தீர்கள். நீங்கள் மரணத்தருவாயில் இருக்கும்போது நான் நகைப்பேன். நீங்கள் அதற்கு பயந்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு நேரிடுகையில் உங்களை கேலி செய்வேன் என்று பழமொழி ஆகமத்தில் எச்சரிக்கிறதை கேள். நானும் உன்னை நகைப்பேன் என்று ஆண்டவர் கூறுவதை கருத்தில் கொண்டிரு. பாவ சங்கீர்த்தனத்தில் உன் பாவங்களுக்கு மனசாப்பட்டு இனிமேல் அப்படிப்பட்ட பாவங்களை கட்டிக்கொள்வதில்லை என்கிற பிரதிக்கினையுடன் ஆண்டவருக்கு வாக்களிக்கிறாய். அதன் பின் மறுபடியும் பாவத்தை கட்டிக்கொள்வதனால் நீ ஆண்டவரை நகைக்கிறாய். ஆகவே தான் சர்வேஸ்வரன் தாமே உன்னை உன் மரண நேரத்தில் நகைப்பதாக கூறுகின்றார். நான் நகைப்பேன், நான் உன்னை கேலி செய்வேன் என்று கூறுகின்றார். சர்வேஸ்வரன் நகைக்கப்படுகிறவர் அல்ல என்ற சின்னப்பர் கலாத்திற்கு எழுதிய நிருபத்தில் கூறுகின்றார். மதி இனத்தை மீண்டும் செய்யும் அவிவேகி தான் கக்கினதுக்கு மீண்டும் வரும் நாய்க்கு ஒப்பாவான் என்று ஞானியானவர் பழமொழி ஆகமத்தில் கூறுகின்றார். தான் கக்கினதையே உண்ணும் ஒரு நாய் அருவருப்பிற்குரியதும் அரோசிகத்திற்குரியதுமான ஒரு காட்சி பொருளாக இருக்கிறதை போலவே தான் விட்டுவிட்டதும் பாவ சங்கீர்த்தனத்தில் கூறியதுமான அதே பாவங்களுக்கு திரும்பி வருகிற பாவியானவன் சர்வேஸ்வரனுடைய பார்வையில் மாபெரும் வெறுப்பிற்குரியவனாயிருக்கிறான் என வேதாகம பகுதியை பற்றி கர்த்தூசிய துறவியான முத்திவெறி பெற்ற டெனிஸ் விளக்குகின்றார். ஓ பாவிகளின் மடமையே, நீ ஒரு வீட்டை விலைக்கு வாங்கினால் உன் பணம் வீணாய் போகாமல் இருப்பதற்காக அதற்கு தேவையான பாதுகாப்புகளை உன் சகல முயற்சிகளாலும் உடல் வேதனை நிறைந்த உழைப்புகளாலும் ஏற்படுத்துவாய். நீ ஒரு மருந்து உட்கொண்டால் அது உனக்கு கேடு ஏற்படுத்தாது என்பதன் பேரில் நிச்சயித்திருப்பாய். நீ ஒரு ஆற்றை கடக்க முற்பட்டால் அந்த ஆற்றில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாக சகல ஆபத்துகளையும் விலக்கி அதை கடந்து செல்வாய். ஆனால் கண நேரத்தில் தோன்றி மறையும் ஒரு அற்ப சுகத்திற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் தோன்றி மறையக்கூடிய சிற்றின்பத்தை, மிருக உணர்வின் சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்கு நீ உன் நித்திய இரட்சணியத்தையே பேராபத்தில் நிறுத்துகிறாய். இந்த பாவத்தை கட்டிக்கொண்ட பிறகு பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் என்று கூறியபடி நீ மேற்கூறிய பாவாக்கரங்களில் ஈடுபடுவாய். அப்போது நீ எப்போது பாவ சங்கீர்த்தனத்திற்கு போவாய் என்று நான் கேட்கிற போது நாளைக்கு என்று நீ பதில் கூறுகிறாய். ஆனால் இன்னொரு நாளை உனக்கு வாக்களித்தது யார்? உனக்கு நாளைக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு கால நேரத்தை நிச்சயித்தது யார்? சர்வேஸ்வரன் உன் உயிரை வாங்க மாட்டார் என்று உனக்கு உறுதியளித்தது யார்? ஏனெனில் அநேகர் பாவத்தில் ஈடுபட்டிருந்த போதே சர்வேஸ்வரன் அவர்களுடைய உயிரை வாங்கினார். அடுத்த மணி நேரம் உயிருடன் இருப்பேனா என்று யாராவது நிச்சயித்து கூற முடியுமா? ஆனால் நாளைக்கு நான் பாவ சங்கீர்த்தனம் செய்ய போகிறேன் என்று நீ கூறுகிறாய்.
மனசாப்படுகிற பாவிகளுக்கு மன்னிப்பை வாக்களித்த சர்வேஸ்வரன் பாவிகளுக்கு நாளை என்கிற அடுத்த நாளை வாக்களிக்கவில்லை என்ற கிரகோரியார் கூறுகிற வார்த்தைகளை கவனித்து கேள். சர்வேஸ்வரன் மனசாப்படுகிற எல்லோருக்கும் மன்னிப்பை வாக்களித்திருக்கிறார். ஆனால் அவர் தம்மை நிந்தித்து அவமதிக்கிறவர்களுக்காக நாளைக்கு வரைக்கும் காத்திருப்பதாக வாக்களிக்கவில்லை. ஒருவேளை சர்வேஸ்வரன் உன் பாவங்களுக்காக மனசாப்படுவதற்கான கால நேரத்தை உனக்கு கொடுக்கலாம். ஒருவேளை அவர் அதை உனக்கு கொடுக்காமலும் போகலாம். ஆனால் அவர் மனஸ்தாபத்திற்கான கால அவகாசத்தை உனக்கு அருளவில்லை என்றால் உன் ஆத்துமத்தின் நிலைமை என்னவாகும்? அதே சமயம் துர்ப்பாக்கியமான இன்பத்திற்காக நீ சர்வேஸ்வரனுடைய தேவர பிரசாதத்தை இழந்து விடுகிறாய். மேலும் நித்தியத்திற்குமாக நீ உன்னியை இழந்துவிடும் பேராபத்தில் உன்னியை நிறுத்தி வைத்திருக்கிறாய். மின்னலை போல் தோன்றி மறையும் இத்தகைய சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்காக நீ உன் பணத்தையும் உன் மகிமையையும் உன் உடைமைகளையும் உன் சுதந்திரத்தையும் உன் உயிரையுமே ஆபத்தில் நிறுத்தி வைத்திருப்பாயா? இல்லை, நீ அவ்வாறு செய்ய மாட்டாய். அப்படியென்றால் உன் துர்ப்பாக்கியமான உணர்வை திருப்திப்படுத்துவதற்காக நீ உன் ஆத்தமத்தை, மோட்சத்தை, சர்வேஸ்வரனையே இழந்து போகிறாயே. அது எவ்விதமாக ஏற்படுகிறது? மோட்சம், நரகம், நித்தியம் ஆகியவை விசுவாச சத்தியங்கள் என்பதை நீ விசுவசிக்கிறாயா என்பதை என்னிடம் கூறு. நீ பாவத்தில் இறந்தால் நீ நித்தியத்திற்குமாக உன்னை இழந்து போவாய் என்பதை நீ விசுவசிக்கிறாயா? ஓ, என்ன துணிச்சல்! பின்னர் உன்மேல் விழுந்த நீதி தீர்வியை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையுடன் நீ தானாகவே முன்வந்து உன்னையே நித்திய ஆக்கினைகளுக்கு தீர்ப்பிட்டுக் கொள்வது எத்தகைய மடமையான காரியம்! இதை பற்றியே அவன் விடுவிக்கப்படுவான் என்கிற நம்பிக்கையில் வியாதியில் விடுகிறான் என்று அகஸ்தினார் கூறுகின்றார். யாரும் சாதாரண மாற்று மருந்தை கொண்டு தன்னை அபாயகரமான பக்க விளைவுகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஆபத்தான விஷயத்தை குடிக்கக்கூடிய அளவிற்கு மடையர்களாக இருக்க மாட்டார்கள். பின்னர் நீ உன்னையே நித்திய கட்டிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று கூறியபடி நீ உன்னையே நித்திய நரகத்திற்கு தீர்ப்பிடுகிறாய். இந்த மடமையான காரியமே தேவ அச்சுறுத்தல்களுடன் ஒத்திசைவாக அநேக பாவிகளை ஒவ்வொரு நாளும் மாபெரும் எண்ணிக்கையில் நரகத்திற்கு கொண்டு வருகிறது. நீ உன் அநீதத்தில் நம்பிக்கை வைத்தாய். வரும் திசை உனக்கு விளங்காமலே தென்மையானது உன்மேல் பாயும் என்று இசாயாஸ் தீர்க்கதரிசி இதை பற்றியே கூறுகின்றார். மட துணிச்சலுடன் தேவ இரக்கத்தின் மேல் நம்பிக்கையை வைத்து நீ பாவத்தை கட்டிக்கொண்டாய். உன் பாவத்திற்கான தண்டனை திடீரென உன்மேல் விழும். அது எங்கிருந்து வருகிறது என்பதை நீ அறிவாய். நீ என்ன சொல்கிறாய்? நீ என்ன தீர்மானத்தை எடுப்பாய்? நீ இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உன்னைய சர்வேஸ்வரனுக்கு கையளிப்பதாக உறுதியான தீர்மானத்தை நீ எடுக்கவில்லை என்றால் நீ உன்னையே நித்தியத்திற்குமாக இழந்து விட்டாய் என்று கருதி நான் உனக்காக அழுது கொண்டிருப்பேன். ஓ மகா பரிசுத்த தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரின் பேரில் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் தேவையான தேவர பிரசாதத்தை அளித்தல் வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன். அச்சிஸ்ட அல்போன்ஸ் மரி லிகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சிஸ்ட அமலோற்ப மாமரியே வாழ்க.